தேமுதிகவுடன் இணைந்து மக்கள் நல கூட்டணி போட்டியிடுவது தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். முதல்ல இந்த உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சிக்கு காரணம், தமிழ்நாட்டில் அரசியல் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்ததில் ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கிறது. யார் யாரோடு கூட்டணி போவார்கள் என்பது தெரியாத இந்த நிலையில் இன்றைய தினம் அந்த முடிவு எடுத்திருக்கிறதுனால ஒன்று தெளிவாக இருக்கிறது. இனி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் விரைந்து செயல்பட்டு எங்களது கூட்டணியை முடிவு செய்து அறிவிப்பதோடு மாத்திரமல்லாமல் இந்த வார இறுதிக்குள்ளாக வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான வாரம் இருக்கிறது. அவங்க இவ்வளவு காலம் நாங்க தான் மாற்றம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விஜயகாந்த் மகளிர் மாநாட்டில் இப்ப நான் தனிச்சு போட்டிடுறேன், ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன்னாரு. தனிச்சு போட்டின்னா ஒரு வாரத்துக்குள்ள இவங்க இப்படி கூட்டணி வச்சு போட்டி போடுறதா? இதுதான் தனிச்சு போட்டியா? தனிச்சு தான் நீங்கள் போட்டிருக்கணும். அப்போ ஒன்றும் ஒரு தத்துவம் இல்லை, அவருக்கு வேற வழி இல்லை. தனிச்சு போட்டின்ட்டாரு. போட்டின்னொன்னா கட்சிக்காரன்லாம் நீங்கள் அந்த விருப்ப மனு தெரிவித்து அந்த கட்டுத்தொகை கொடுத்த காசுலாம் திருப்பி கொடுங்கங்கன்னொன்னே சிக்கலாயிடுச்சு. இப்போ நம்ம தனிச்சு நின்னா நிறுத்துறதுக்கு ஒருத்தன் நிற்க மாட்டான் போல் இருக்கேன்னு நினச்சோன்னா சரி வழி இல்லை. இவங்களுக்கு 234 வேட்பாளர் போடுறதுக்கு வழி இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு 2 பேரும் சேர்ந்து வழி இல்லாதவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டணின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு மாற்றமும் வரப்போகிறது இல்லை. அது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக எங்கள் தேர்தல் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மக்களுடைய ஆதரவு எங்கள் அம்மாவுக்கு முழுமையா இருக்கு. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2014 அதை நிரூபிச்சாச்சு. 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அம்மாவுக்கு மீண்டும் வாக்களித்து மீண்டும் அம்மாவை 6வது முறையா முதலமைச்சர் அமர வைக்க மக்கள் தயாராக்காங்க. மக்கள் செல்வாக்குள்ள ஒரு இயக்கம் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் தேர்தல் பணிகள் நல்லா நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய வெற்றியை அம்மா பெற போறாங்க. மற்ற கட்சிகளுடைய முடிவுக்கு நாங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும்? எங்களுடைய இயக்கம் மக்களிடத்தில் செல்வாக்கோடு இருக்கு. அதுதான் எங்களுக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி என்ன, தேமுதிக வாக்கு வங்கி என்னன்னு ஒரு செய்தி ஊடகங்களால நீங்களே சொல்லாம, என்ன வாக்கு வங்கி அண்ணா திமுகவுக்கு, என்ன வாக்கு வங்கி தேமுதிகவுக்கு மக்களுக்கும் தெரியும், செய்தியாளர்களுக்கும் தெரியும். ஆகவே எங்களுடைய வாக்கு வங்கியுடன் நீங்கள் நிச்சயமாக தேமுதிகவை ஒப்பிடவே முடியாது. மக்கள் எங்களுக்கு அளித்திருக்க வாக்கு வங்கி 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்று அம்மா நிரூபித்து காமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் போது நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்கு வங்கியை தேமுதிகவோடு எப்படி ஒப்பிடுமோ? இதில் திமுகவுக்கு எந்த பின்னடைவும் இல்லை. நான் பல முறை இதை ஏற்கனவே கூட்டணி திமுக பேசிக் கொண்டிருந்த நேரத்திலேயே நான் அதை எழுதியிருக்கிறேன், அழுத்தமாக எழுதியிருக்கிறேன். எங்களை பொறுத்தளவு திமுக தொண்டர்களுக்கு இது ஒரு கூடுதலாக ஒரு ஊக்கம் தரும், கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை இது பெற்றுத்தரும். எனவே தேமுதிக அன்றைக்கே தனியாக போகிறேன் என்று சொன்ன போதே அது முடிவாகிவிட்டது. எனவே இதில் எந்த பின்னடைவும் திமுக கழகத்திற்கு இல்லை. என்னை பொறுத்தளவு தனிப்பட்ட முறையில் நான் விட்டது தொல்லை என்றுதான் நான் கருதுகிறேன்.